ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இலக்கை நோக்கி தொடருவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். டூர் டி பிரான்ஸ் என்ற பிரபலமான சைக்கிள் பந்தயம் 1903ஆம் ஆண்டு எல் ஆட்டோ என்ற தினசரி நாளிதழின் விற்பனையை அதிகரிக்க ஜியோ மற்றும் டெஸ் கிரேஞ்ச் என்ற எழுத்தாளர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் நவீன கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் விஞ்ஞான உபகரணங்கள் இல்லாததினால் வீரர்கள் உண்மையிலேயே பந்தய தூரத்தை சைக்கிளில் கடக்கின்றனரா, ஏதாவது ஏமாற்று வேலைகள் செய்கின்றனரா என்று கண்காணிக்க முடியவில்லை. போட்டியின் நடுவழியில் வீரர்களுக்குள் அடிபிடி சண்டையும் நடந்துள்ளது. எனவே 1904ஆம் ஆண்டு நடைபெறும் பந்தயத்துடன் இதை முடித்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தனர். ஆனால் இந்த போட்டிகளுக்கு இருந்த அமோக வரவேற்பை தொடர்ந்து போட்டிகளை கைவிடவில்லை. அவர்கள் நினைத்தது போன்று அவர்களது நாளிதழ் வளர்ச்சி கண்டு 1933ஆம் ஆண்டு 8,50,000 பிரதிகளை எட்டியது. விதிகளில் மாற்றங்களை கண்டு இந்த போட்டிகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது வெற்றி பெறுபவர்களுக்கு சுமார் 3 கோடி ரூபாய்க்கும் மேலாக பரிசீலிக்கப்படுகின்றது. பணமும் புகழும் அதிகமாக இருப்பதால் எப்படியாகிலும் இதை பெற்றுவிட வேண்டும் என்று போட்டி ஆரம்பித்த வருஷத்திலிருந்தே ஊக்கமருந்து உட்கொண்டு வீரர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். அது கண்டுபிடிக்கப்பட்டு வீரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டும் உள்ளனர். ஒருமுறை இங்கிலாந்து தேசத்து வீரர் டாம் சிம்சன் என்பவர் மலை மீது சைக்கிள் ஓட்டும் பொழுது மரித்தும் விட்டார். ஒருமுறை பெஸ்டினா என்ற குழுவினர் ஏராளமான ஊக்கமருந்து வைத்திருப்பதாக தெரிய வந்து காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கையால் அவைகள் கைப்பற்றப்பட்டதுடன் வீரர்களும் கைது செய்யப்பட்டனர். இப்படி விளையாட்டுச் சட்டங்களை மீறி தடை செய்யப்பட்டவர்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களும் தண்டனை அடைந்தவர்களும் அநேகர் உள்ளனர். காயம்பட்டு வெளியேறினவர்களும் அநேகர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற ஓட்டத்தில் சட்டத்தை மீறுவதினாலும் காயம் படுவதினாலும் ஓட்டத்தை விட்டு விலகுவதும் தகுதி நீக்கம் செய்யப்படுவதும் சகஜமாக அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இச்சையினாலும் உலக ஆசாபாசங்களினாலும் வெறியினாலும் கவனம் சிதறப்பட்டு ஓட்டத்தை விட்டு வெளியேறவோ தகுதி நீக்கம் செய்யப்படவோ வேண்டாம். தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி கவனமாக முன்னேறுவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.